கேரளாவின் வயநாட்டில் கடந்த 2 நாட்களாக கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்பில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை 276ஐ எட்டியுள்ள நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை மற்றும் நூல்புலா ஆகிய பகுதிகளில் 3வது நாளாக தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய 1500க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தை சேர்ந்த 50 பேரை காணவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மற்ற இடங்களில் முழுவீச்சில் மீட்பு பணிகள் நடந்தாலும் முண்டக்கையில் மீட்பு நடவடிக்கை சவாலாக உள்ளதென மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இடமான முண்டக்கைக்கு செல்வதற்காக தற்காலிக பாலம் அமைக்கும் பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலத்தினூடாக JCB போன்ற கனரக வாகனங்கள் மேலே கொண்டு செல்லப்பட்டு முண்டக்கை பகுதியில் மீட்பு பணியினை தொடர்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக சரியான மீட்பு உபகரணங்கள், வாகனங்கள் இல்லாமல் மீட்பு பணியில் சிரமப்பட வேண்டியிருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த பாலம் அமைக்கும் பணியினை தொடர்ந்து முண்டக்கையில் இன்னும் 2 நாட்களில் மீட்பு பணி முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கனமழை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு பாடசாலைகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வயநாடு நிலச்சரிவு உயிரிழப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புடின் இரங்கல் செய்தி அனுப்பியுள்ளார். அதில் கேரள நிலச்சரிவில் சிக்கி பலர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி பலர் காணாமல் போனதாக வெளியாகும் தகவல் வேதனையை அளிக்கிறது என்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. ஐநா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் ஐநா என்றும் துணை நிற்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் குறித்து நடிகர் சூர்யா உருக்கமாக பதிவிட்டுள்ளார். அவர் தனது ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் நெஞ்சை உலுக்குகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எனது பிரார்த்தனைகள். மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் களத்தில் உள்ள பொதுமக்களுக்கும் தலை வணங்குகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். இதனிடையே இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் சிக்குண்டு இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் 2 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. முண்டக்கை பகுதியில் சில வீடுகளை நிலச்சரிவுடன் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் அருகில் இருந்த குளத்தில் மூழ்கடித்ததாகவும் மண்ணாலும் பாறை கற்களும் மூடியுள்ள அவ்விடத்தில் தோண்டினால் தான் சடலங்களை மீட்க முடியும் என குடும்பத்தினர் கூறுகின்றனர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக வயநாட்டில் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தமிழகத்தை சேர்ந்த மூதாட்டி சாந்தி என்பவர் தனது குடும்பத்தினர் 9 பேரும் வீட்டுடன் அடித்து செல்லப்பட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். இதனிடையே போர்க்கால அடிப்படையில் இரும்பு பாலங்களை அமைக்க டெல்லியில் இருந்து விமானம் மூலம் உபகரணங்களை கண்ணூர் விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய ராணுவம், மண்ணுக்கு அடியில் சடலங்களை கண்டறிய பயிற்சி பெற்ற மோப்ப நாய்களையும் டெல்லியில் இருந்து கொண்டு வந்துள்ளது. மேலும் மண்ணில் புதைந்துள்ளவர்களை எளிதில் கண்டறியும் கருவியுடன் கோவை டெல்டா ஸ்குவாட் அங்கு சென்றுள்ளது. மறுபுறம் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது இமாச்சல பிரதேசத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவின் வயநாட்டில் கடந்த சில நாட்களாக மிக கனமழை பெய்து வருகிறது. மழை காரணமாக ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி 280 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 நாட்களாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகள் மேலும் ஒரு வாரத்திற்கு தொடரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்திலும் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தின் ராஜ்வான் மாவட்டத்தில் நேற்று திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. கனமழை நிலச்சரிவை ஏற்படுத்தியுள்ளன மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 45 பேரை காணவில்லை. பல வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கின்றன. மீட்பு பணிகளுக்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்திருக்கின்றனர். ஆனால் தொடர் மழை காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. செல்போன் சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதால் அங்குள்ளவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதேவேளை கேரள மாநிலத்தில் வயநாடு மட்டுமின்றி இடுக்கி, பாலக்காடு, மலப்புரம் மற்றும் பத்தினம்திட்டா ஆகிய மாவட்டங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 460 பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது. கேரள மீன்வளம் கடல் அறிவியல் பல்கலைக்கழக
ஆய்வின்படி 32 இடங்களில் 30% அதிகமாகவும் 76 இடங்களில் 20% அதிகமாகவும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. வயநாட்டில் வைத்திரி, தொண்டர்நாடு, பொழுதானா, திருநெல்லி, வெள்ளமுண்டா, தரியோடு, மும்பை நாடு, பதிஞ்ச சரதாரா உள்ளிட்ட பகுதிகளிலும், இடுக்கியில் கொக்கையார், மறையூர் உள்ளிட்ட 20 இடங்களிலும், மலப்புரத்தில் அமரம்பலம், கருளை, சோக்காடு, கருவரக்குண்டு உள்ளிட்ட இடங்களிலும், பாலக்காட்டில் 3 இடங்களிலும், பத்தினம்திட்டா மாவட்டத்தில் அருவாப்புலம், சீத்தாத்தோடு, சித்தார் ஆகிய இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.